ஃப்ரெண்ட்ஸ் இதே சேம் எடிட்டிங் நீங்களும் இந்த லென்ஸ் ஃபேரோட வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கைண்ட் மாஸ்டரில் பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் மாற்றிட்டு இருந்து இவ்வளோ நாளாக இப்போ அலைட் மாஸ்டரில் பண்ணுறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுக்க பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது கூட ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ அதோட பார்டர் இமேஜ் வச்சு ஒரு லிரிக்ஸ் எழுதி வைக்க போகிறோம். அதை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த ஆப்போட இன்டர்ஸ்பேஸ் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை டவுன்லோட் பண்ணி இன்டர்ஸ்பேஸ் இப்படி தான் வரும். இன்டர்ஸ்பேஸ் இப்படி வரும்போது ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வரக்கூடிய அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும். இந்த நிறையா ரெசிப்டில் வரும். 4:5 ரெசிப்டில் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸ்லோவாக போகலாம், ஸ்பீடு வேணாம். நீங்கள் உன்னிப்பாக வீடியோ கவனிச்சிங்கன்னா போதும், ஸ்பீட் அளவு சொல்ல தேவை கிடையாது. நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோ ஆட் பண்ணி இங்கே கீழே ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடும். பேசிக்கான விஷயத்தில் இந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் 6வது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக் வீடியோ 10 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பேசிக் வீடியோ ஃபஸ்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் சின்ன ஸ்டெப்ஸ், இந்த கீ ஃப்ரேம் நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு முடியும். இப்போ இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ண உடனே கையால் நீங்கள் இதை ஜூம் பண்ணிக்கங்க. கையால் இதை ஜூம் பண்ணி முடிச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு வீடியோ எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஈர்த்து விட்டுக்குங்க. எனக்கு ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கு 10 செகண்ட் போதும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ உங்கள் இஷ்டம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 செகண்ட் வந்துச்சு. இதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் வச்சிடலாம். பார்டர் இமேஜ் வச்சுட்டு அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிடலாம். இமேஜ் அண்ட் வீடியோ விவால் உங்களுக்கு டவுன்லோட் பேஜில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதை ஃபாலோ பண்ணி பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. பார்டர் இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சு. இப்போது இங்கே 3 டாட் மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 3 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்புறம் ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்த உடனே பிளெண்டிங் ஒப்பாசிட்டி போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லா அப்படின்றத கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பார்டர் இமேஜையும் 10 செகண்டுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை டச் பண்ணிங்க. அதை டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக வந்துடும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். 10 செகண்டுக்கு வீடியோ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இதுக்கு மேலே தான் ரொம்ப முக்கியம். எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த எஃபெக்ட் எப்படி நேம்ஸு ஆட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியம். லிரிக்ஸ் வீடியோலாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் முடியும், கவனிக்கலாம் கண்டிப்பாக முடியாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோ பார்டர் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்ச உடனே இப்போது இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வைக்கணும், ப்ளஸ் கொடுத்துட்டு. இப்போ பாருங்கள், இமேஜ் அண்ட் வீடியோ போகாமல் ஷேப்பில் போயிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பக்கத்தில் இருக்க ஷேப்பை டச் பண்ணி இது ஃபுல்லாக ஈற்றி விட்டுட்டு இதுக்கு பிளாக் ஸ்க்ரீன் கொடுக்கணும். கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுக்கணும். பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ இந்த ஃபோட்டோவையே இந்த ரவுண்ட் ரேங்கில் ஃபுல்லாக்கிங்க. 10 செகண்ட் ஈத்துட்டிங்க. எல்லாம் உங்களுக்கு ஒன் டைம் ஃபோட்டோ வந்து எத்தனை செகண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் 30 செகண்ட் ஈத்து விட்டுடணும். இப்போ ரவுண்ட் ரேங்கில் டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் மொத்தமே இருக்குது. வீடியோ கவனிங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் உள்ள போங்க. எஃபெக்ட் உள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட் உள்ள போங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ப்ரொசீஜரில் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த எஃபெக்ட்டு. இது நியூ எஃபெக்ட் ப்ரோ. இதை நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத ஃபாலோ பண்ணி இதை இறக்கிங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்ஸ் ஃபேர் அப்படின்ற ஆடு தான். ஏன்னா இந்த ஃபோட்டோக்கு லென்ஸ் ஃபேர் அப்படின்ற ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி தான் எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். இந்த லென்ஸ் ஃபேர் அப்படின்ற எஃபெக்ட் இந்த வீடியோவில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து லிரிக்ஸ் ஒன்று எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. லென்ஸ் ஃபேர் அப்படின்ற எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து இந்த லென்ஸ் ஃபேரை எப்படி இந்த லென்ஸ் ஃபேரை நம்ம எந்த லைனில் சுத்த விட போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ பாருங்கள்,
இப்போ பாருங்கள், இப்போ குரோமோக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோமோக்கி ப்ளஸ் கொடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபோட்டோவை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இப்படியே இந்த லைட்டாக இந்த பார்டர் லைட்டாக அப்படி போச்சுன்னா இந்த சைடு அப்படியே இந்த பார்டரை ஃபுல்லாக சுற்றி ஒரு டைம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் ஒரு குரோமோக்கி ஆட் பண்ணிங்க. லாஸ்ட்டில் ஒரு குரோமோக்கி ஆட் பண்ணி முடிச்சோடனே இதே மாதிரி சேம் மெத்தட் தான். அதே மாதிரி இப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. இப்போ அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றத டச் பண்ணி சேம் பிளெண்டிங் ஆப்போசிட்டி போயிட்டு லைட் ஹேண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் மாற்றிக்குங்க. முடிஞ்சுதா? இப்போது ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அதாவது அந்த ஸ்லோ மோஷனில் அது வரும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த ஸ்லோ மோஷனில் வரும். இப்போ சேம் இப்போ அதில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட் போய்ட்டு லென்ஸ் ஃபேர் போயிட்டு பொசிஷன் ரேடியஸ் இப்போ இது இருக்குதுல்ல, இப்போது இதை இப்படி கூட வரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேம் மெத்தடு இந்த மாதிரி வரைக்கலாம். இந்த நீங்கள் குரோமோக்கி இதை ஆட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ட்ரையாங்கிள் அப்படி இப்போ சுற்றி விடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் வந்துட்டு இதில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே சேம் மெத்தடில் அப்படியே வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த லென்ஸ் ஃபேரை வைக்கிறது அப்படின்றது அப்படி தான். நீங்கள் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோக்கு மேலே சூஸ் பண்ணாதீங்க. இந்த இது செஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பார்டரை மட்டும் வைங்க. இந்த பார்டரில் இப்படி போகிற மாதிரி, இந்த பார்டரில் இப்படி போகிற மாதிரி போதும். அப்புறம் முடியும் போது அந்த குரோமோக்கியில் அதே மாதிரி பார்டரில் போகிற மாதிரி சும்மா சுற்றுற மாதிரி வைங்க. ஏன்னா இந்த வீடியோவுக்கு இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லென்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு மோட்டிவேஷனாக பண்ணுங்கள். இதில் இன்னொரு இது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இந்த ப்ரொசீஜரில் போய்ட்டு இந்த சிம்பிள் சாட்டிஃபை அப்படின்றதையும் சூஸ் பண்ணலாம். சிம்பிள் சாட்டிஃபைட் எஃபெக்ட் 2 எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது ஒரே வீடியோவில் அப்படின்றத பார்த்துலாம். அதே மாதிரி இங்கே ஒரு இருங்க, இங்கே ஒரு குரோமோக்கி டச் பண்ணி இப்படி வர மாதிரி இந்த கீழே பொசிஷனில் வர மாதிரி, அப்புறம் கடைசியில் போய்ட்டு இன்னொரு குரோமோக்கி ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழே பொசிஷனில் வர மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டிங்களா? இப்போ போய்ட்டு வீடியோ பாருங்கள். இருங்க, அதோடய சைஸ் தெரியல, அதோடய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் சாட்டிஃபைடு எஃபெக்ட் உள்ள போயிட்டு இருங்க, இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் எஃபெக்ட் சிம்பிள் சாட்டிஃபைட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும். இப்போது வீடியோ ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான 2 எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அப்படியே அந்த லென்ஸ் ஃபேர் இங்கே சூரியன் இருக்கிற மாதிரி அங்கே வைக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாம் சூப்பராக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ண போகிறோம். இதில் லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். அதை நீங்கள் எடிட் பண்ண முன்னாடி எல்லாத்தையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் தான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.